பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல. இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. நான் பொது இடத்துல தான் செயல்படலான்னு சொன்னால், நான் இந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் பெண் உரிமை, சமத்துவம், ஆட்சி அதிகார பங்கு என பல விஷயங்களை வைத்து தனது அரசியல் பில்டிங்கை உறுதியாக கட்டி வந்தாலும் அக்கட்சியின் சந்து பொந்துகளில், அதாவது கிராம பகுதிகளில் இருக்கும் குட்டி பகவதிகளின் நடவடிக்கை அக்கட்சியின் பேஸ்மெண்டை சல்லி சல்லியாக நொறுக்கி வருகிறது. அப்படி ஒரு அந்தர்பல்டி சம்பவம் தான் அரியலூர் களத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அரியலூர் மாவட்டம் பழூர் அருகே கார்குடி காலனி தெருவைச் சேர்ந்த பிரியதர்ஷினி. இவர் தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மகளிருக்கு உரிய மரியாதை தரவில்லை என குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து விலகுவதாக அதிரடியாக கூறி அவர் அமைத்திருந்த கொடி கம்பத்திலிருந்து கட்சி கொடியை இறக்கினார். இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் இதுதான் உங்க பெண்ணுரிமையா பாஸ் என்று நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தும் வந்தனர். இதையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி RM நேரு இச்சம்பவம் குறித்து களத்தில் நின்று பேசி வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அவங்க அண்ணனும் அவங்க தம்பியும் அந்த மாற்று கட்சியில் இருக்கிறாங்க, TMK VCKங்கிற கட்சியில் இருக்கிறாங்க. அந்த கொடியேற்றும் திருவிழா அன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை 2 மாதத்துக்கு முன்னாடி இவர்களை அனுப்பி வைத்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கெட்ட பேரும் ஒரு விதமான அசிங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களே இன்று காலை பிரஸை கூப்பிட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றிய கொடி கம்பத்தை அவர்களே இறக்கிவிட்டார்கள். அந்த பதிவில் பிரியதர்ஷினி வேண்டுமென்றே கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு அவதூறு பரப்புவதாகவும், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்றும் உணர்ச்சி பொங்க பேசினார். மேலும் பிரியதர்ஷியின் அண்ணன் மற்றும் தம்பி திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளில் இருப்பதால் இது தமிழக வெற்றிக் கழகம் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் சதி, இதற்கு அவர்கள் விஜயிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்தார். பிரியதர்ஷினி அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் DMKல இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் VCKவில் இருக்கிற பொறுப்பாளர் அவங்களுடைய அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சித்தனமாக பிரியதர்ஷினி அவர்களை அழைத்து வந்து இந்த கட்சியில் சேர்த்து இந்த மாதிரி தீர்மானங்களை நடத்தி முடித்து இருக்கிறார்கள், களங்கப்படுத்தி விட்டார்கள். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இவரின் இந்த பதிவை பார்த்த விஜய் ரசிகர்களும் அதனை ஊர்ஜிதமாக நம்பி ஆளுங்கட்சிகளை சமூக வலைத்தளங்களில் வறுத்தெடுக்க தொடங்கினர். இதையடுத்து விஷயம் பூதாகரமாக இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கார்குடி கிராமத்தில் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் விளைவாக பிரியதர்ஷினியை வைத்து மாவட்ட செயலாளர் சிவா மூலம் நேற்று கொடியை இறக்கிய அதே கொடி கம்பத்தில் மீண்டும் இன்று கொடியை ஏற்றி விழாவை சிறப்பித்திருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர். இது குறித்து பிரியதர்ஷினி செய்தியாளர்களிடம் பேசும்போது, நேற்று சில முரண்பாடுகளால் கொடியை இறக்கினோம், இன்று நானே மாவட்ட செயலாளரை வைத்து கொடியை ஏற்றி இருக்கிறேன் என்று தெரிவித்தார்.
இனி தமிழக வெற்றி கழகம் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று அடால்தடியாக நேற்று கூறியது பற்றி அவரிடம் கேட்டபோது தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகுகிறேன் என சொல்லவில்லை என அந்தர்பல்ட்டி அடித்தார் பிரியதர்ஷினி. இது குறித்து அவரிடம் துருவி 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 கேட்க மீண்டும் கட்சியில் சேர்ந்தது விஜயின் கொள்கைகளால் தான், என்னுடைய விருப்பத்தின்படியே கட்சி கொடியை மீண்டும் ஏற்றியுள்ளேன் என்று இங்கொன்றும் அங்கொன்றுமாய் பேசினார் பிரியதர்ஷினி. தளபதியோட கொள்கையால் மட்டும்தான் இணைஞ்சிருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு. அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் பொது இடத்துல தான் செயல்படலான்னு சொன்னால், நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன். இவரை தொடர்ந்து பேசிய மகளிர் அணி நிர்வாகி வசந்தி, தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு மரியாதை இல்லை, மதிப்பில்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு கருத்துகள் கண்டிக்கத்தக்கது. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய கொள்கை. பிரியதர்ஷினிக்கு உண்மையை புரிய வைத்தோம், அவர் உடனே புரிந்து கொண்டார். இதனால் நேற்று கட்சியிலிருந்து விலகுவதாக கூறியவர்கள் இன்று முழு சம்மதத்துடன் மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளனர் என்று கூறினார். ஒரு சில முரண்பாடுகளால் அவங்க ஒரு முடிவை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன உண்மைத்தன்மைன்றதை எங்களால் அவங்களுக்கு தெளிவாக உணர்த்த முடிஞ்சது. இப்போ அவங்க அதுலேருந்து வெளியில் அவங்க இப்போ தாவைக்காலேருந்து வெளியில் போகலை. இப்போவும் எங்களுடைய கட்சியில் தான் இருக்காங்க. மகளிர் அணியில் தான் மறுபடியும் இருக்கு. இப்போ அவங்கள வச்சு தான் இந்த கொடியை நாங்கள் ஏற்றிருக்கோம். நேற்று எங்கள் கட்சியிலேருந்து அவங்க விலகிறேன்னு சொல்லி சொன்னவங்க இன்றைக்கி அவங்களுடைய முழு விருப்பத்தோட தான் இப்போ நாங்கள் கொடியை மறுபடியும் ஏற்றிருக்கோம். அவங்க சார்பாக 10 பேர் விலகினாங்க, திருப்பி அவங்களும் இணைஞ்சிருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க. அவங்க 10 பேரை கூட்டிகிட்டு மறுபடியும் எங்கள் கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க விலகவே இல்லை, அதுதான் உண்மை. இப்படி பிரியதர்ஷினி, தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆர்.எம். நேரு, மகளிர் அணி நிர்வாகி வசந்தி ஆகியோர் மாற்றி மாற்றி பேசியிருப்பதால் பிரியதர்ஷினி உண்மையிலேயே விருப்பத்தின் அடிப்படையில்தான் கட்சியில் இணைந்தாரா அல்லது வற்புறுத்தலின் பேரில் இணைந்தாரா என்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மேலும் அரியலூரில் நடைபெற்ற இந்த அந்தர்பல்ட்டி சம்பவத்தால் அது வேறவாய் இது வேறவாய் என தமிழக வெற்றி கழகத்தினரை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர்.